ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 12 மணி போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. போர்ட்டல் ஆப் செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக. நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தீங்களோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா நம்ம செலக்ட் ஆயிருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா பே நவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம செலக்ட் ஆயிருந்தால் அதை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் ஆனவங்க 2 பேருக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தீங்கன்னா 2 பேரோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபைல் சைஸ் ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்லோட் செய்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணுறதுக்கு 2 days டைம் கொடுத்துருக்குறாங்க. 22ஆம் தேதி மத்தியானம் 12 மணியோட அந்த டைம் முடியுது. அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்டித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதத்தும் சேர்ந்து வர்றதுனால இதில் நீங்கள் ஆர்டித சேவா புக் பண்ண போகிறீங்கன்னா எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் tt.devasthanam.ap.gov.in அதுலேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே 2 லாகின் செய்து வச்சுருக்கணும். எந்த நம்பரில் லாகின் செய்து வச்சுருக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் இந்த ஆர்ஜித சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தரிசன டேட்லேருந்து 180 நாட்களுக்கு கம்மியாக இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த மொபைல் நம்பரில் புக் ஆகாது. நமக்கு இல்லை வேறு யாருக்காச்சும் பண்ண போகிறீங்கன்னா கூட புக் ஆகாது. அதனால் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் 3 தான் சேர்ந்தாப்பில் கேல்குலேட் பண்ணுறதுனால ரீசெண்டாக ஆனுவல் சேவா இல்லை ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 180 டேஸ்க்கு கம்மியாக மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த பாப்பப் தான் வரும் ரீசெண்ட்லி புக்குடுன்னு சொல்லிட்டு. எந்த மொபைல் நம்பரில் இப்போது லாகின் செய்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்து அதே மொபைல் நம்பர்லேயே நீங்கள் ஆப்லேயே லாகின் செய்துக்கலாம், போர்ட்டல்லையும் லாகின் செய்துக்கலாம். லாகின் ஆகும், லாக் அவுட் ஆகாது. கரெக்டாக 10 மணி போல் ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணுறப்போ எதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன் 2 நம்ம ஓப்பனில் வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ், ஏதாச்சும் ஒரு இஷ்யூ எதுலையாச்சும் வருது அப்படின்னா டக்குன்னு ஒன்று தான் விட்டுட்டு அப்போ உட்காந்து லாகின் பண்ணாமல் ஆல்ரெடி லாகின் செய்திருக்கிறதுனால நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து கல்யாணச்சம் டிக்கெட்னா 1 தான் புக் பண்ணிக்க முடியும். அது கப்பல் டிக்கெட் 1000 ரூபா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு மட்டும் ப்ளவுஸ் பீட்டும் உத்தரியமும் கொடுப்பாங்க லட்டுவோட சேர்த்து. மீதி 3 ஆர்ஜித சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகசர தீபாலங்கார சேவா. அது ஒரு டிக்கெட் இல்லைனா மேக்ஸிமம் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 10 மணிக்கு ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காமிக்கும். சீக்கிரமாக புக் ஆகுது கல்யாணோற்சவம், அதுக்கடுத்து ஊஞ்சல் சேவா, அதுக்கடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், லாஸ்ட்டாக சகசர தீபாலங்கார சேவா புக் ஆகும். ஒரு சேவாவுமே ஒரு விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்காக யாருக்காச்சும் ப்ரே பண்ணிக்கிறீங்க, இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து மலையப்ப சுவாமி திருக்கல்யாணம்னா பார்க்கணுன்னா கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. மலையப்ப சுவாமியை ரொம்ப கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா ஊஞ்சல் சேவா புக் பண்ணிக்கோங்க. மலையப்ப சுவாமியை 3 வாகன சேவாவில் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னா ஆர்ஜித பிரம்மோற்சவம் புக் பண்ணிக்கோங்க. சகசர தீபாலங்கார சேவா சாயந்தரம் நடக்கும். அதுவும் ஊஞ்சல் சேவா மாதிரி தான். கோயிலுக்கு வெளியில் சேவா நடக்கும். அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சேவாவை பற்றியுமே டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டேட் அவைலபிலிட்டியில் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா வீக் டேஸாக 4th வீக்கில் ட்ரை பண்ணுறீங்க இல்லை 5th வீக்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் 1 ஹவரில் இந்த டிக்கெட்டும் ஃபுல் ஆகிடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வனபோஜன உற்சவம் சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. மலையப்ப சுவாமியும் கிருஷ்ணரையும் கோகர்பம் கிட்ட இருக்கிற பார்வையீட்டு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த வனபோஜன உற்சவம் செய்வாங்க. மழை பெய்யுது அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வைபோச்ச மண்டபத்தில் செய்வாங்க. அன்னைக்கு மட்டும் ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது என்னைக்குன்னு சொல்லிட்டு எதுலேயுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஒரு நாள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லா நாட்களும் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கு புக் பண்ணிக்கோங்க. இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் கிடச்சிச்சு போதும் அப்படின்னா 4th வீக் 5th வீக்கில் வீக் டேஸாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். டேட் செலக்ட் பண்ணோன்னே இப்போ சொன்ன மாதிரி கல்யாணோற்சவம்னா ஒரு டிக்கெட், மீதி 3 டிக்கெட்டில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு டிக்கெட்லனா 2 டிக்கெட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பில்கிரம் டீட்டெயில்ஸ் கேட்கும். கிளிப் போர்ட் மெத்தட்
இல்லைனா காப்பி பேஸ்ட் மெத்தடாவது யூஸ் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் எந்த டிக்கெட்டும் சீக்கிரமாக நம்ம புக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் செஷனில் யூபிஐ ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் கார்டு பேமெண்ட்லாம் தான் இருக்குது அப்படின்னா அது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். நீங்கள் யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா 1 டேக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா மறுபடியும் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். பெண்டிங் ஸ்டேட்டஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தால் கூட இதுதான். ஃபியூ மினிட்ஸ் பாருங்கள், செக் பண்ணி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் அதே டீட்டெயில்ஸில் புக் பண்ணிங்கன்னா புக் ஆகும். ஃபஸ்ட்டு புக் பண்ண பணம் திருப்பி வந்துடும். இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா ஒரு கல்யாணோற்சவம் டிக்கெட் புக் பண்ணால் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். மீதி 3 டிக்கெட்டில் ஒன்று தான் போட போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஏன்னா திருமலாவில் ஆன்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் குறைஞ்சது 2 பேருக்காவது நம்ம புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அக்காமடேஷன் புக் ஆகும். இது கல்யாணோற்சவம்னா நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டாலே அதில் 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ண போகிறதுனால 2 பேருக்கு உண்டான அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தை வந்து தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டால் காமிக்கணும். கல்யாணோற்சவம் புக் பண்ணுறப்போ எங்கள் குழந்தைங்க 13 வயசு 14 வயசு 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் எடுத்தால் தானே அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் கூட நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னா இந்த டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராமில் கூட ஒரு டிவோட்டி கேட்டதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம கூடயே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி தான் போகிறாங்க. ஸோ அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுபதம் என்ட்ரியில் போகிறப்போ ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. கல்யாணோற்சவம் சேவாலாம் நடக்கிறப்போ ஜென்ஸுக்கு மேல் துண்டு போட்டுக்கலாம், ஷர்ட் பண்ணின்னு கட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸாக இருந்தால் சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. சுபதம் என்ட்ரிலே நம்ம லக்கேஜ் கொடுத்து லக்கேஜ் வாங்கிக்கலாம். இந்த சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ண போகிறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு சேவா மட்டும் தான் புக் பண்ண முடியும். 4 சேவாமே நல்லா இருக்கும். ஓரளவுக்கு சீக்கிரமாகவே சுவாமி தர்ஷனம் பார்த்து வந்துடலாம். உங்களுக்கு எது தேவையோ புக் பண்ணிக்கோங்க. சேவா எப்படி நடக்குங்கிற டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ரொசீஜர். எல்லா நாட்களுக்குமே ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி வனபோஜ உற்சவம் நடக்கிற அந்த டே வைகுண்ட ஏகாதசியோட புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வைகுண்ட ஏகாதசி ஜனவரியில் தான். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அண்ட் வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனம் 10 நாள் இருக்கிறப்ப ஆர்ஜித சேவா இருக்காது. அதாவது ஆர்ஜித சேவா சில நாள் நடக்கும், சில நாள் நடத்த மாட்டாங்க. அப்படியே நடத்தினாலும் அது ஏகாந்தமாக தான் செய்வாங்க. வைகுண்ட துவார தரிசனத்தப்போ ஆர்ஜித சேவா இருக்காது. ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதோட புக்கிங் அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி டிசம்பரில் இருக்கும், துவார தரிசனத்துக்கு உண்டானது. இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் சீக்கிரமாகவே இன்றைக்கி தீந்துருச்சு. நிறைய க்ரௌட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வாங்க போனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் 3 AM ஸ்லாட் டோக்கன் அவங்களுக்கு கிடச்சிருந்தது. பயங்கரமாக கூட்டமாக இருந்தது, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்தது அப்படின்னாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நேற்று 15 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்ததா இன்னொரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. 300 ரூபாய் தரிசனம் மத்தியானம் போனவங்களுக்கு 2.25 மணி நேரம், சாயந்தரம் போனவங்களுக்கு 2.5 மணி நேரத்தில் பூலங்கி சேவாவில் பார்த்துட்டு வந்தோம். சூப்பராக இருந்தார் பெருமாள் பூலங்கி சேவாவில் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெதர் நார்மலாக இருக்குது. நாளைக்கு மத்தியானம் டிசம்பர் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. திருப்பதி தரிசன டிக்கெட் ஆன்லைனில் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு புக் ஆகிடும். இப்போவே நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் இருக்கும். வர்ச்சுவல் சேவா மட்டும் நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஆப்லேயும் புக் ஆகும், இருந்தாலும் போர்ட்டலில் புக் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான இது இருக்குது. அங்கே உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருப்பாங்க அவைல் தர்ஷன் லிங்க்கு. பேமெண்ட்டெல்லாம் இப்போயே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் ஆகுது. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கார நேரம் சொல்லிட்டு எவ்ரிடே ரெகுலராக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். புரட்டாசி ஃபஸ்ட்டு சாட்டர்டேக்கு இன்றைக்கி தரிசன டிக்கெட் வாங்க போகிறீங்க கீழ் திருப்பதியில் டோக்கன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 10 மணிக்குள்ளே க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்க போய் வாங்கிட்டு 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ் மேலே ஏறும். அப்போ நம்ம ஏறிக்கலாம். ஸ்லாட் படி தான் விடுறாங்க. வர்ச்சுவல் சேவாவாக இருக்கட்டும், 300 ரூபாய் தரிசனமாக இருக்கட்டும், டோக்கன் தரிசனமாக இருக்கட்டும். தேங்க்யூ.